பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதாவது பாலக்காட்லேருந்து பொள்ளாச்சி வர்றபோது பார்த்தீங்கன்னா பாலக்காட்லேருந்து பொள்ளாச்சி வர்றப்போ லெஃப்ட் சைடில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே ரைட் சைடில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நீங்கள் பார்க்குறது அதுதான். பாருங்கள், இப்போ வந்து நான் 2 பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் நிற்கிறோம். வந்து எப்படின்னா பாலக்காட்லேருந்து பொள்ளாச்சி வர ரோட்டில் திசை பார்த்து நிற்கிறோம். அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு. இப்போ பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடுமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து இருக்கிற பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்டு. இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து வர பஸ்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூர்லேருந்து வர பஸ்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு பஸ் ஸ்டாண்டில் நிற்கி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா பல்லடம், அதாவது திருப்பூர், பழனி இதெல்லாம் போகிற பஸ் எல்லாம் இங்கே நிற்கிது பாருங்கள். அதாவது கோயம்புத்தூர்லேருந்து பழனி போகிற பஸ் இங்கே நிற்கி. அதே நேரத்தில் அந்தலூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா இது திருப்பூர் போகிற பஸ்ஸு, கோயம்புத்தூர் போகிற பஸ் எல்லாம் இங்கே நிற்கி. அதுபோக அந்தல சைடில் டவுன் பஸ் தனியாக நிற்கிது பாருங்கள். பழனி போகிற பஸ்ஸுமே இங்கே லெஃப்ட் சைடில் தான் நிற்கிது பாருங்கள். பூரா இதெல்லாம் பழனி போகிற பஸ்ஸுங்க. இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் போகிற பஸ்ஸு, அதுபோக கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸு. எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் வந்து கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸு தான். பாருங்க, இந்த இதில் வந்துட்டு கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸுகளாம் இங்கே நிற்கி. இந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பஸ் ஸ்டாண்டு. இப்போ இதுக்கு ரைட் சைடில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டு இப்போ நம்ம போய் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ கோயம்புத்தூர் போகிற வண்டி அரசு பஸ் ஒன்று கோயம்புத்தூர் போகிறதுக்கு வண்டி வந்துட்டு நிற்கிது. இப்போ இதில் வந்து கோயம்புத்தூர், பழனி போகிற வண்டிகள்லாம் இங்கே வந்துடும். இதில் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இதில் இப்போ நாம் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டோம். நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் அந்தல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்டை நோக்கி போகிறோம். இந்த பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், அந்தல தெரியுது பாருங்கள். அதை ரைட் சைடில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதாவது பாலக்காடு போகிற வண்டிகள்லாம் அங்கே தான் நிற்கி பாருங்கள். ஒரு வண்டி திரும்பி போகுது. இந்த பாலக்காடு, ஆனமலை, மாசாணியம்மன் கோயில், அந்த மீனாட்சிபுரம் போகிற வண்டிகள்லாம் அங்கே நிற்கி. இப்போ நம்ம அது போய் அங்கே பார்த்துடலாம் அது எங்கே எப்படி போகும்னு பாருங்கள். இது வந்து பாலக்காடுலேருந்து பாலக்காடு வழியில் பாலக்காடு கேரளா செக் போஸ்ட்லேருந்து வர வண்டிங்க. இதில் வந்து இந்த வண்டி வந்து கேரளா செக் போஸ்ட்லேருந்து இப்படி வந்துட்டு, அதாவது கோபாலபுரத்துலேருந்து வருது. இதே பாருங்கள், இதே கேரளா வண்டி ஒன்று வந்து நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் பஸ் வந்து கோபாலபுரம், பொள்ளாச்சி டு கோபாலபுரம் போகிற வண்டி பாருங்கள். இது வந்து கேரளா வண்டி, கேரளா மலபார் வண்டி வந்து கேரளாக்குள்ளேருந்து வர வண்டி. இதெல்லாம் வந்துட்டு ரைட் சைடு பஸ் ஸ்டாண்டில் போகுது. இது வந்து இந்த 5ஆம் நம்பர் பஸ்ஸில் தான் எனது மனைவியும் மகனும் வர்றாங்க. என்னை பார்க்காம அவங்க வாட்டுக்கு எங்கேயோ போகிறாங்க.
இந்த சைடில் இருக்கிற பஸ்ஸுகள்லாம் பார்த்திங்கன்னா இது டவுன் பஸ் ஸ்டாண்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மாசாணியம்மன் கோயில் பொள்ளாச்சியிலேருந்து மேற்கு புறமாக போகிற பஸ்ஸுகள்லாம் இங்கே நிற்கி. இப்போ பார்த்திங்கன்னா இது மாசாணியம்மன் கோயில், கோவிந்தாபுரம், சேத்துமடை இந்த மாதிரி போகிற இந்தல இருக்கிற பஸ்ஸுக. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடுக்கு விடுமலைக்கு டவுன் பஸ்ஸு இந்த சைடில் தான் நிற்கிது. இது பாருங்கள், இந்தல சைடில் ரைட் சைடில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு இது பாருங்கள். இது கேரளா பஸ்ஸுகள்லாம் இங்கே நிற்கிது. இதெல்லாம் கேரளாக்குள்ளே போகிற வண்டி. பாலக்காட்லேருந்து திருச்சூர், அதுனா திருச்சூர், பாலக்காடு, அதுபோக இன்னொரு பஸ் நிற்கிது. அது இன்னொரு ஊர் போட்டிருக்கிறாங்க, இருங்க பார்க்கலாம். பெருங்கோட்டு குறிச்சி. அதாவது இந்த சைடில் இருக்கிற பஸ்ஸுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா போகிற வண்டிகள்லாம் இந்த சைடில் நிற்கிது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து மேற்கு புறமாக போகிற பஸ்ஸுகள்லாம் ரைட் சைடில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லேயுமே, மற்ற தமிழ்நாட்டுக்குள்ளே போகிற பஸ்ஸுகள்லாம் அங்கே அந்தல லெஃப்ட் சைடில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லேயும் நிற்கிது. பாருங்கள் இந்தெல்லாம் பூரா கேரளா பஸ்ஸுங்க. இது வந்து பொள்ளாச்சியிலேருந்து தேவனூர், புதூர் அந்த ஊருக்கு போகிற வண்டி. இதில் பார்த்திங்கன்னா கப்பீஸு இது பாருங்கள். இதில் வந்து கேரளா போகிற பஸ்ஸுகள்லாம் நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் ஆனைமலை, இளவன்புதூர், மீனாட்சிபுரம், கோட்டூர், அதாவது இந்த வால்பாறை போகிற வழியாக போகிற வண்டிகள்லாம் அந்த ஆலியார் டேம் போகிற வழியில் போகிற வண்டிகள்லாம் இந்த சைடில் நிற்கிது. இது எல்லாமே வந்துட்டு 2வது கூடுதல் பஸ் ஸ்டாண்டு அதில் நிற்கிது. அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள். சரி, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கெங்கே போகிற வரி, இதே உடையக்குளம்னு ஒரு ஊருக்கு போகிற வண்டி. எல்லாமே லெஃப்ட் சைடு பஸ் ஸ்டாண்ட், இந்த ரைட் சைடு பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது பாருங்கள். இங்கே அது போக மினி பஸ்ஸும் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஆனால் அதாவது மேற்கு புறமாக போகிற பஸ்ஸுகள். அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம்னா, கோயம்புத்தூர்லேருந்து மேற்கு புறமாக பார்த்திங்கன்னா கோவிந்தாபுரம் போகிறக்கு ஒரு ரோடு இருக்குது, ஆனமலை போகிற ரோடு ஒன்று இருக்குது, மீனாட்சிபுரம் போகிற ரோடு இருக்குது, பாலக்காடு ரோடு. இப்படி 3 விதமான ரோட்டுக்கு போகிற வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பஸ் ஸ்டாண்டு. அந்த கூடுதல் பஸ் ஸ்டாண்டில் அங்கே நிற்கி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தல ரைட் சைடு அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குதுல்ல, அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நான் முதல் பார்த்த பஸ் ஸ்டாண்டில் கோயம்புத்தூர் அந்த மாதிரி போகிற வண்டிகள்லாம் நிற்கி பாருங்கள். இப்போது நாம் முடிஞ்ச வரைக்கும் பொள்ளாச்சியில் இருக்கிற 2 பஸ் ஸ்டாண்டுகளையுமே எங்கெங்கே போகுது அப்படிங்கிறத நாம் விளக்கமாக எடுத்து உங்களுக்கு போட்டாச்சு. இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.